மால்தீஷியன் தியரி ஆஃப் பாப்புலேஷனை பற்றி பார்ப்போம். இந்த தியரியில் மால்தஸ் என்ன சொல்ல வராருன்னா, பாப்புலேஷன் க்ரோக்கும் ஃபுட் சப்ளைலையும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பேசுகிறாரு. அதாவது மக்கள் தொகை ஏற்றத்தையும் அவங்களுக்கான உணவு சங்கிலியில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தையும் பற்றி பேசுகிறாரு. இந்த தியரியில் இவர் மேஜராக என்ன சொல்ல வராருன்னா, மக்கள் தொகை அதாவது பாப்புலேஷன் கூடுற அளவுக்கு ஃபுட் சப்ளை உணவு சங்கிலி கூடலேன்னா மக்கள் சாப்பாடு இல்லாமல் அதாவது ஃபுட் ஸ்கேர்சிட்டியால் இறப்பதற்கான சான்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறாரு. இப்போ இந்த தியரிக்கான அசம்ஷனை பார்ப்போம். இதில் முதல் எடுகோள் என்னன்னா, ஃபுட் இஸ் நெசசரி ஃபார் லைஃப், வாழ்க்கைக்கு உணவு தான் அத்தியாவசியம்னு சொல்கிறாரு. அடுத்த அசம்ஷன் என்னன்னா, ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் இன் அர்த்தமெட்டிக்கல் வே, அப்படின்னா உணவு உற்பத்திங்கிறது 1 2 3 4ங்கிற மாதிரி ஒவ்வொன்றா தான் கூடுதுங்கிறாரு. அடுத்த அசம்ஷன் என்னன்னா, பாப்புலேஷன் ஆன் அதர் ஹேண்ட் இன்க்ரீஸ் இன் ஜாமெட்ரிக்கல் வே, ஆனால் பாப்புலேஷன் மக்கள் தொகைங்கிறது 1 2 4 8 16ங்கிற மாதிரி எக்ஸ்போன்ஷியலாக அதாவது பயங்கரமாக கூடுதுங்கிறாங்க. அடுத்த அசம்ஷன் என்னன்னா, பேஷன் பிட்வீன் மென் அண்ட் உமன் இஸ் நெசசரி அண்ட் வில் கண்டினியூ அன்சேஞ்ச்டு, ஆண் பெண்கான செக்ஸ் ரேஷியோவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்கிறாரு. லாஸ்ட் அசம்ஷன் என்னன்னா, பாப்புலேஷன் இஸ் லிமிட்டட் பை ஃபுட், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வென் த ஃபுட் இன்க்ரீஸ் அன்லெஸ் ப்ரிவெண்டட் பை சம் செக்ஸ், அப்படின்னா மக்கள் தொகைங்கிறது உணவால் கட்டுப்படுத்தப்படுகிறதுங்கிறது சொல்கிறாரு. ஒருவேளை உணவை விட மக்கள் தொகை கூடுதுன்னா அப்போ நம்ம ப்ரிவெண்டட் செக் முன் தடுப்பு பணி பண்ணணுங்கிறாரு பாப்புலேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் தான் அசம்ஷன். இதுபடி இருந்தால் தான் இந்த தியரி ஒர்க் ஆகும். இப்போ இதோட டயக்ராம் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் காலத்தை எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் குவான்டிட்டி மக்களும் ரிசோர்ஸஸ் இது ரெண்டோட குவான்டிட்டியை எடுத்திருக்கோம் ஒய் ஆக்சிஸில். க்ரீன் கலரில் ஸ்ட்ரைட்டாக க்ரோ ஆகி போயிட்டு இருக்கிற இந்த லைன் தான் ரிசோர்ஸஸ் அதாவது உணவு வளம். பிளாக் கலரில் வளைஞ்சு போகக்கூடிய இந்த லைன் தான் பாப்புலேஷன் க்ரோ மக்கள் தொகை உயர்வு. இதில் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் மக்கள் தொகை அதாவது பாப்புலேஷனை விட உணவு ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. இப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டைம் பீரியடில் நம்ம லைன் போட்டோம்னா நம்மளோட பாப்புலேஷன் இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் ரிசோர்ஸஸ் அதாவது ஃபுட்டுங்கிறது இதை விட கூட இருக்குது. அப்போது மக்கள் தொகையை விட உணவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுவே அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே பார்த்தோம்னா ரிசோர்ஸஸ் உணவை விட பாப்புலேஷன் மக்கள் தொகை கூடியிருக்குச்சு, அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் ஸ்கேர்சிட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த டைம் பீரியட்லேருந்து பார்க்கும்போது ரிசோர்ஸஸ் அதாவது ஃபுட்டை விட பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இதனால் ஃபுட் கிரைசஸ் வரலாம், அதாவது உணவு தட்டுப்பாடு வரலாம். இதனால் நிறைய பேர் உணவு இல்லாமல் இறப்பதற்கும் சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் இந்த டயக்ராம் மூலியமாக மால்தஸ் சொல்ல வராரு. இப்போ இந்த பாப்புலேஷன் க்ரோ மக்கள் தொகை உயர்வை எப்படி தடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு மால்தஸ் 2 மெத்தட் சொல்லியிருக்காரு. ஒன்று பாசிட்டிவ் மீன்ஸ், இன்னொன்று நெகட்டிவ் மீன்ஸ் இல்லைன்னா ப்ரிவென்டிவ் செக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ முதல்ல பாசிட்டிவ் மீன்ஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம். அப்படின்னா நேச்சுரலாக அதாவது இயற்கையாக மக்கள் தொகை குறையிறது. இதுக்கு இவர் என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா, உணவு இல்லாமல் இறந்து போகிறது, டிசீசஸ் நோயால் இறந்து போகிறது, இல்லைன்னா போரால் இறந்து போகிறது, இந்த மாதிரி பாப்புலேஷன் குறையிறத பாசிட்டிவ் மீன்கிறாரு. இப்போ அடுத்த மெத்தடான நெகட்டிவ் மீன்ஸ் இல்லைன்னா ப்ரிவென்டிவ் செக்ஸ்னு சொல்லலாம். இதில் என்ன சொல்ல வராருன்னா, பாலிசிஸ் மூலியமாக பாப்புலேஷனை எப்படி குறைக்கணுங்கிறத சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக போஸ்ட்பாண்டிங் த மேரேஜ் அண்டில் லேட்டர் ஏஜ், அப்படின்னா கல்யாண வயசை தள்ளி போடுறது, 21 வயசுலேருந்து 28 வயசாக மாற்றுறது. இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு கூட இந்த நெகட்டிவ் மீன்ஸ் ப்ரிவென்டிவ் செக்ஸில் தான் வரும். இந்த 2 மெத்தட் தான் பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கான வழியாக மால்தஸ் சொல்கிறாரு. இது எல்லாம் தான் மால்தீஷியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன்.